சுவாமியே சரணமையப்பா. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதமிருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே உன்னை பார்க்க வேண்டியே தவமிருந்து இருமுடி எடுத்து எருமேலி வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபரை தொழுது ஐயனின் அருள்மலை ஏறிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே சரணமையப்பா. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள் 30/11/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க பிரார்த்தித்து இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று அமாவாசை விரதம். அப்பா இல்லாதவர்கள் அம்மா இல்லாதவர்கள் இந்த அமாவாசையிலே விரதமாக இருந்து பிதர்களுக்குரிய கடமைகளை செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். பிதற்காரியம் ஒவ்வொருவரும் இந்த பிதற்கடன் கண்டிப்பாக செய்ய வேண்டும். எந்த கடனை நாம் செய்யாவிட்டாலும் பிதற்கடன் அது செய்யவில்லையாக இருந்தால் பிதர்களுடைய சாபம் கிடைத்துவிடும். பிதர்களுடைய சாபம் கிடைத்தால் வாழ்விலே எந்த விதமான முன்னேற்றமும் நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவே இந்த பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த அமாவாசையிலே தர்ப்பணம் செய்வது, அவர்களுக்கு படையல் வைப்பது, அவர்கள் நினைவிலே யாருக்காவது ஒருவருக்கு உணவு கொடுப்பது, இவ்வாறு ஏதாவது ஒன்று நம்மால் முடிந்தவர்கள் நினைத்து அந்த பிரார்த்தனை மோட்ச அர்ச்சனை செய்வது போன்ற நிகழ்வில் நாம் கலந்து கொள்ளுகின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது சபரிமலை ஐயப்ப சுவாமியினுடைய விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்று சனிக்கிழமை மாலை 5 மணி முதல் நவோத்திர சகசிர 1009 மகா சங்காபிஷேகத்தோடு விசேஷ ஐயப்பனுடைய பஜனை வழிபாடுகள், மலையாள பூஜை, அன்னதான பூஜை என்பன சிறப்பாக கொழும்பு 13 கமலா மோடி மண்டபத்திலே அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபுரத்தினுடைய ஏற்பாட்டிலே 44வது ஆண்டாக நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான விழா இந்த மகர ஜோதி பெருவிழா. இது ஐயப்பனுடைய இந்த மண்டல விரதத்திலே இவர் சிறப்பாக தொடர்ச்சியாக இந்த பூஜை வழிபாடுகள், சனிக்கிழமைகளிலே சங்காபிஷேகங்கள், மலையாள பூஜைகள், அன்னதான பூஜைகள், அதேபோல் புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளிலே சிறப்பான இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற சிறப்போடு கூடிய இந்த நிகழ்வில் சகல அடியார்களும் கலந்து இறை அருளையெல்லாம் நாம் பூரணமாக பெறுகின்ற வகையிலும் வாழ்வில் உயர்வுகளை பெறுகின்ற வகையிலும் இந்த ஐயப்பன் பூஜையிலே கலந்து இறை அருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்நாட்களிலே இடம்பெற வேண்டிய காபாத உயர்தர பரீட்சை பின்பற்றப்பட்டிருக்கின்றது. காலநிலையின் சீற்றத்தின் காரணமாக
இந்த பிள்ளைகள் தங்களுடைய பரீட்சையிலே சுமூகமான முறையிலே அமைதியான முறையிலே பங்கு கொள்ள முடியாததை இந்த காரணத்திற்காக பின்போடப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இந்த உயர்தர கல்வியில் பரீட்சையிலே தோற்ற இருக்கின்ற இந்த பிள்ளைகளுடைய வாழ்வு இந்த பரீட்சையிலே பெரும்பாலும் தங்கி இருக்கின்றது. காரணம், அவர்கள் தொடர்ந்தும் கல்வி பயிலுவதற்கும் தொடர்ந்தும் அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கும் அவர்கள் பல முயற்சிகளை எடுப்பதற்கும் இது ஒரு தேவையான பரீட்சையாக இருக்கின்றது. இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுவோம். அவர்கள் இவ்வளவு காலமும் அவர்கள் தங்களுடைய கடும் முயற்சியினாலே உழைப்பினாலே அவர்கள் பல்வேறு தியாகங்களை செய்து தங்களால் இயன்றளவு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மனங்கள் உடைந்து போகக்கூடாது என்றும் அவர்கள் இந்த பரீட்சையிலே நல்ல முறையிலே செய்வதற்கான மனநிலையை இறைவன் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி அவர்கள் வெவ்வேறு பராக்குகளிலே இருந்து தங்களை பாதுகாத்து அவர்கள் மீண்டும் இந்த பரீட்சையிலே தோற்றுவதற்கு அவர்களுக்கு தேவையான தூய ஆவியினுடைய ஆசீர்கள் வரங்கள் அவர்கள் மீது பொழியப்பட வேண்டும் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாக இருந்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு அறிவூட்டி அவர்களை பராமரித்து அவர்களை வழிநடத்துகின்ற எல்லா விதமான மக்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த நாட்களிலே சிறப்பான முறையில் இந்த பரீட்சையிலே தோற்ற இருக்கின்ற மாணவ மாணவியர்களை ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நினைவு கூர்ந்து மன்றாடுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இன்றைய தினம் இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படி நடந்து கொண்டார்கள், மனைமார்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வீட்டு பணிகளில் எப்படியெல்லாம் பங்கெடுத்தார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய இறுதி தூதராக வந்துதித்தார்கள். ஜனாதிபதியாக பிரகடனம் செய்யப்பட்டார்கள். இந்த சமூகத்தின் தலைவராக ஆட்சி பொறுப்பை ஏற்று மார்க்க ரீதியாக அந்த சமூகத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்படுகின்றது. ஆனால் அந்த பொறுப்புகள் ஒருபொழுதும் குடும்ப வாழ்க்கையை மிகச்சிறப்பாக கொண்டு நடாத்துவதற்கு, குடும்ப வாழ்க்கையில் மனைவிமார்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பதற்கு அவர்களுக்கு அந்த பொறுப்பு ஒருபொழுதும் தடையாக இருக்கவில்லை. அதனால்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதன் யார் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளப்படுத்துகின்றார்கள். ஹியாருக்கும் ஹியாருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி. உங்களில் சிறந்தவர் தன்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவர்தான். என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்னுடைய மனைவிக்கு சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே ஒரு மனிதனுடைய மனைவி அவனை சிறந்தவன் என்று சொல்ல வேண்டும். அந்த உறவை மனைவியோடு கணவன் பேணிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு மார்க்க பணிக்காக அவர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய வஹியை, அல்லாஹ்வுடைய தெய்வீக கோட்பாடுகளை மனித சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கின்ற பொறுப்பு அவருக்கு சுமத்தப்பட்டாலும் கூட மனைவி மக்களோடு மிக அன்பாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால் மனைவிமார்களுடைய உணர்வுகளை கூட புரிந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு அன்பாக நடந்து கொள்வார்கள். மனைவிமார்களோடு நளினமான முறையிலே நடந்து கொள்வார்கள். தன்னுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சில பொழுதுகளில் அன்பாக ஆயிஷ் என்று அழைப்பார்கள். ஆயிஷா என்று சொல்லாமல் அதை சுருக்கி ஆயிஷ் என்று அழைப்பார்கள். சில சந்தர்ப்பங்களில் யா ஹுமைரா,
சிவப்பியே என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள். இன்னும் சில சந்தர்ப்பங்களில் யபுனத்த சித்தீக்குடைய மகளே என்று அன்பாக தன்னுடைய மனைவியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பார்கள் என்றால், இந்த அளவுக்கு மனைவிமார்களோடு மிகவும் நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, உணர்வுகளை புண்படுத்தாத முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்றால், வீட்டு வேலைகளில் கூட பங்கெடுத்தார்கள். வீட்டு வேலைகளில் நபி அவர்கள் மனைவிமார்களுக்கு உதவி செய்தார்கள். தன்னுடைய ஆடைகளை தைத்து கொள்வார்கள், தன்னுடைய பாதணிகளை கூட தைத்து கொள்வார்கள். தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டால் தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களுடைய அந்த வீட்டு பணிகளை மிகச்சிறப்பாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே வீட்டு நிர்வாகத்தை கொண்டு நடாத்துவதில், வீட்டு நிர்வாகத்தின் பொறுப்பாளராக மனைவி இஸ்லாத்தின் மூலம் நியமிக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த பொறுப்பை அவளுக்கு செய்வதற்கு பக்கபலமாக கணவன் இருக்க வேண்டும் என்ற அந்த கோட்பாட்டை தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நபிகளாருடைய குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றது. எனவே மனைமார்களுக்கு உதவி செய்யக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிக பெரும் சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் திருமணம் செய்து மனை மக்களை கவனிக்க வேண்டும், அவர்களோடு நல்ல உறவை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை கண்டு தேடி நிறைவேற்ற வேண்டும், அவர்களுடைய விருப்பு வெறுப்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களுடைய உள்ளம் புண்படுகின்ற வகையில் நாங்கள் பேசக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறின் மூலம் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த உலகத்திலே மனைவி மக்களோடு மிகச்சிறந்த முறையிலே, நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்ட ஒரு மிக பெரும் தலைவராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனைவி மக்களோடு மிகவும் நளினமான முறையிலே நடந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவிக்கு ஒத்துழைக்கக்கூடிய கணவன்மார்களாக ஆண்கள் மாற வேண்டும். நபிகளாருடைய வாழ்க்கை வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய போதனைகளையும் அறிவுரைகளையும் முன்மாதிரி மிக்க நடத்தைகளையும் போதிக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து வீட்டு நிர்வாகத்திலே மனைவி மக்களோடு அன்பாகவும் கனிவாகவும் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.